ஐசிசி வெளியிட்டு இருக்கிற T20 போட்டிகளோட தரவரிசையோட ஆல்ரவுண்டருக்கான பிரிவுல இந்திய அணி வீரர் ஹர்திக் பாண்டியா முதலிடம் பிடிச்சிருக்காரு. இதன் மூலமா ஐசிசி தரவரிசையில ஆல்ரவுண்டருக்கான பிரிவுல முதலிடம் பிடிச்ச முதல் இந்திய வீரர் அப்படிங்கிற பெருமையையும் பாண்டியா பெற்றிருக்காரு. அவரோட IPL ஆட்டம் மீது கடுமையான விமர்சனங்கள் எழுந்த நிலையில T20 உலக கோப்பையில சிறப்பா விளையாடி ஆல்ரவுண்டர்களுக்கான தரவரிசையில முதலிடம் பெற்றிருக்கும் பாண்டியா தனது மீதான விமர்சனங்களுக்கு முற்றுப்புள்ளி வைச்சிருக்கிறதாவே பார்க்கப்படுது. ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான T20 தொடர்ல IPL ஹைதராபாத் அணிக்காக அதிரடியா விளையாடிய அபிஷேக் சர்மா மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் ஆகியோரை தொடக்க வீரர்களா களமிறக்க PCCI திட்டமிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. விராட் கோலி விளையாடி வந்த 3வது இடத்துல ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான தொடர்ல இருக்கும் இந்திய அணி கேப்டன் சுப்மன் கில் களமிறங்குவார்னு எதிர்பார்க்கப்படுது. இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகள் இடையே நடந்து வரும் மகளிர் கிரிக்கெட் தொடரோட முதல் T20 போட்டி சென்னையில நாளை தொடங்க இருக்கு. ஏற்கனவே டெஸ்ட் மற்றும் ஒருநாள் போட்டிகள்ல இந்திய மகளிர் அணி தொடரை கைப்பற்றி இருந்த நிலையில T20 போட்டிகள்லையும் வெற்றி பெற்று இந்திய மகளிர் அணி தொடரை கைப்பற்றுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. 5 T20 போட்டிகள் கொண்ட தொடர்ல விளையாட இந்திய அணி ஜிம்பாப்வேவுக்கு சுற்றுப்பயணம் சென்றிருக்காங்க. முன்னதா மும்பை ஏர்போர்ட்ல இருந்து கிளம்ப பாஸ்போர்ட் செக்கிங் போது இந்திய அணியில அறிமுகமாக இருக்கிற ரியான் பராக் பாஸ்போர்ட்டை காணலன்னு தேடி இருக்காரு. இதனால ஏர்போர்ட்ல கொஞ்ச நேரம் பரபரப்பாகி இருக்கு. பிறகு அவரோட பையில தீவிரமா தேடியதுல பாஸ்போர்ட் கிடைச்சிருக்கு. இது குறித்து பேசியிருக்கிற ரியான் பராக், இந்திய அணியில தேர்வு செய்யப்பட்ட மகிழ்ச்சியில இருந்தேன். அதனால பாஸ்போர்ட், செல்போன் உள்ளிட்ட பொருட்களை எங்க வச்சேன் அப்படிங்கறத அந்த ஆர்வ மிகுதியில மறந்துட்டேன். அதனால தான் ஏர்போர்ட்ல சில மணி துளிகள் பரபரப்பாச்சுன்னு தெரிவிச்சிருக்காரு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.